சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் அனிருத் இவரோடது கூட்டணியில் உருவாகிட்டு வரும் திரைப்படம் தான் கூலி திரைப்படம். இந்த படத்தில் சத்யராஜ், நாகார்ஜுனா, சௌபின் ஷரீப், ஸ்ருதிஹாசன், பகத் பாசில், ரெபா மோனிகா மற்றும் உபேந்திரா ஆகியோரும் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெளியாகவும் இருக்குது. சமீபத்தில் நடந்த நேர்காணல் ஒன்றில் லோகேஷ் கனகராஜ் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்திருக்கார். அதில் அவர் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்தே இருக்கும்பொழுதே அவர்கள் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு கதையை நான் சொன்னேன். அவர்கள் அந்த கதையை கேட்டுட்டு கிட்டத்தட்ட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. நான் சொன்ன கதையை பார்த்திங்கன்னா 2 வயதான கேங்ஸ்டர் அவருடைய வாழ்க்கை பற்றியது தான். தற்பொழுது அவருடைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அளவுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கணும். இது பற்றி 2 பேரும் தான் சொல்லணும். கமல் மற்றும் ரஜினிகாந்த் 2 பேரும் தான் சொல்லணும். ஆனால் இந்த கதை தற்பொழுது சாத்தியமாகுமா அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் இல்லை, கொஞ்சம் தான் கஷ்டம். அது எப்படியுமே முயற்சித்து முடிக்கலாம். ஆனால் அதற்கான நேரம் காலம் கூடி வரணும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். இயக்குனர் பாலச்சந்தர் படங்களில் நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா ரஜினியும் கமலும் 2 பேருமே சேர்ந்து நடித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய முன்னேற்றத்தை கருதி 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. சேர்ந்து நடிக்கக்கூடாது அப்படின்னும் ஒப்புக்கொண்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2 பேரும் வெவ்வேறு திசையில் பெரிய அளவில் உயர்ந்து இப்பொழுது ஆலமரமாக வளர்ந்தும் நிற்கிறாங்க. அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அளவுக்கு, சேர்ந்து நடிக்கிற அளவுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்தது. ஆனால் அதற்கான ப்ரொடியூசர் கிடைக்கல. அதற்கான பட்ஜெட்டும் அதிகமாக இருந்ததுனால ப்ரொடியூசரும் கிடைக்கல. கமலே கூட ரஜினிகிட்ட அவருடைய படத்தில் கேமியோ ரோலில் வரத்துக்கு ரஜினியிடம் கேட்டதுக்கு ரஜினியுமே ஒப்புக்கொள்ளலை. ஒருவேளை ரஜினி 2 பேரும் இணையம் படம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசித்தும் வேணாம்னு சொல்லியிருந்திருப்பார். சமீப காலமாக பல முயற்சிகள் எடுக்கப்படுது. ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறலை, கூடி வரலை. இப்பொழுது லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கும் இந்த விஷயம் கூடி வருமானது பொறுத்து இருந்தும் பார்க்கலாம். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.